வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான 7 பண்டிகைகள், திருவிழாக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. லெவிட்டிகஸ் 23, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் காணலாம். நமது தேவன் கட்டளையிட்ட 7 முக்கிய பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர் விடுதலையானதை நினைவுகூரும் பண்டிகை; புளிப்பில்லா அப்ப பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லீவன்ட் பிரெட், பஸ்காவிற்கு அடுத்த 7 நாட்கள் கொண்டாடப்படுவது. இது பரிசுத்தமான வாழ்வை குறிக்கிறது. முதற் பலன்களின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஹார்வெஸ்ட், அறுவடையின் முதல் பலனை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தும் பண்டிகை. பெந்தெகொஸ்தே பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் பென்டெகாஸ்ட், அறுவடை முடிந்து 50வது நாளில் கொண்டாடப்படுவது. புதிய ஏற்பாட்டில் இந்நாளில்தான் பரிசுத்த ஆவி இறங்கியது. எக்காள பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், எக்காளம் ஊதி ஆண்டின் தொடக்கத்தை அறிவிக்கும் பண்டிகை. பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், மக்களின் பாவங்களுக்காக பலியிடப்பட்டு மன்னிப்பு பெறும் மிக முக்கியமான நாள். கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள்ஸ், இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் கூடாரங்களில் தங்கியிருந்ததை நினைவுகூரும் பண்டிகை. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆர் ஹார்வெஸ்ட், இவை பயிர்களின் அறுவடையின் முதல் பலன்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பண்டிகையாகும். தமிழில் இவற்றை அறுவடை திருவிழா அல்லது உழவர் திருநாள் என்று அழைக்கலாம். இது பொங்கல் விழா போன்ற விவசாயம் சார்ந்த தமிழர்களின் விழாக்களுடன் ஒத்துப்போகிறது. அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்.